கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு மீண்டும் நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். நெகேமியாவின் புஸ்தகம். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார். நம்ம இருந்த வண்ணமாகவே கர்த்தர் இன்றைக்கு குதிரை வாசலை குறித்ததான காரியத்தை நம்மோடு பேசுவதற்காக நம்ம இருந்த வண்ணமாய் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராண்டவரை கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். நீ கற்றுத் தருகிறவளை பிரயோஜனமானவர்களை போதித்து தருகிற தேவன். இந்த 8வது வாசலை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தவானாகிய நெகேமியா 8வது வாசல், இந்த குதிரை வாசலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எருசலேம் தேவனுடைய ஆலயத்தில் தென் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த குதிரை வாசல். இந்த வாசல் தாவீதுடைய நகரத்தை அருகில் இருந்த ஒரு குதிரை வாசல். தாவீது இந்த நகரத்தில் இருப்பதற்கு முன்பாக எபேசியருக்குள்ளே இருந்த இந்த பட்டணம், இந்த நகரம். அப்போ எபேசர் என்ன நினைத்தாங்கன்னா, தாவீது இந்த நகரத்தை பிடிக்க மாட்டான், இதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது, நாங்கள் குருடர்களையும் சப்பானிகளை வைத்து தடை செய்து விடுவோம் என்று அவள் சொன்னாங்க. ஆனால் அதை மிஞ்சி தாவீது அந்த நகரத்தை பிடித்தான், கோட்டை பிடித்தான். அது தாவீதுடைய நகரம் ஆயிற்று. ஒரு அல்லேலூயா. இது எபேசருடைய கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அவங்க அந்த ஆளுகை செய்த நாட்களில் அந்த மலைகள் முழுவதும் இந்த இடத்தை விஸ்தாரமாக்கி கொண்டாங்க. ஆக அந்த இடத்துல அருகாமல் இருப்பது தான் இந்த குதிரை வாசல். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நிறைய குதிரைகள் இருந்தது. தாவீது நாட்களிலும் நிறைய குதிரைகள் இருந்ததுனால ஒரு வேளை அந்த வாசல் குதிரை வாசல் என்கிற பேர் வந்திருக்கலாம். ஒரு அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் அதை குறித்து நாம் சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ள போகிறோம். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான குதிரைகள் இருக்கத்தான் செய்யுது, ஆவிக்குரிய பிரகாரமாக குதிரைகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த குதிரை எதை காட்டுகிறது என்பதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இது 8வது வாசலை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்பினா தான் எல்லா செய்திகளை பார்க்க முடியும். இப்போ எகிப்தின் குதிரை அப்படின்ட்டு இருக்குது, பார்வோனுடைய குதிரை அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அந்த நாட்களில் பெரிய பெரிய பார்வோன் போன்றவர்கள் அந்த குதிரையில் தான் என்ன செய்வாங்கன்னா சவாரி செய்வாங்க. அதே போல் நம்முடைய கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாக்கள் அல்லது கர்த்தருக்கு இல்லாத ராஜாக்களும் அந்த இருந்தாங்க. இந்த ராஜாக்களுக்கு யுத்தம் செய்யும் போது இந்த குதிரை படையை பயன்படுத்துவார்கள். குதிரை கடையை பயன்படுத்தி யுத்தம் செய்வாங்க. இஸ்ரவேல் ராஜாக்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் இவங்க எதிர் தேசத்தில் முற்றுகை போட்டு குதிரை படையினால் முற்றுகை போட்டு ஜெயம் எடுப்பாங்க. சில நேரங்களில் அவர் தவறு செய்து விட்டால் எதிர்படையினர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு ஒப்பு கொடுத்துருவார். அது பல இடங்களில் பல சிறையிருப்புக்கு தள்ளிடுறாரு. அதில் அதிகமான சிறையிருப்பு 70 வருடம் கர்த்தர் பாபிலோனுக்குள்ளாக வைத்த காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா. இப்படியே நீங்கள் ராஜா, நம்முடைய இயேசு ராஜா பார்த்தீங்கன்னா 1000 வருட கடைசி யுத்தத்தில் வெண்குதிரையின் மேல் உலாவி வருகிறார். ஒரு அல்லேலூயா. அவரு குதிரை தான் வர்றார். பரிசுத்தவான்கள் யாவரும் அவருக்கு பின்பாக அந்த வெண்குதிரையின் மேலே என்ன செய்ய ஏறி கடைசி யுத்தங்களை ஜெயித்து பூமியில் 1000 வருட அரசாட்சிகள் நடைபெறும் என்பது நம்மளது. ஆனால் பொதுவாகவே மிருக ஜீவன்களுக்கு மறுவாழ்வு இல்லை, அது பைபிளில் தெரியுது. உயிரே இருக்கிற மனுஷன் ஆவியும் தாழே இருக்கிற மிருகத்தின் ஆவின்னு இருக்குது. பரலோகத்தில் சில மிருகங்கள் ஆண்டு வச்சுருக்கு. அதில் ஒன்று தான் குதிரை. ஒரு அல்லேலூயா.
கையில் வச்சு சொல்லுங்களே லூயா. குதிரை எப்படி எப்படி சொல்ல முடியும்னா, எலியாவின் நாட்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் வாசிக்க நேரம் ஆகிடும். எலிசாவும் அவனும் கடந்து போகும்போது அவனை எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ திடீரென்று அவங்க 2 பேரை செப்பரேட் பண்ணி எலியாவை பிரித்து அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் எங்கிருந்து வந்துச்சா பரலோகத்தில் வந்து சுழல் காற்றிலே அவன் ஏறி போனான். உடலே துண்டலே இல்லையா. அங்கே பரலோகத்தில் என்ன தான் இருக்குது? குதிரை இல்லை, அக்னி குதிரை இருக்குது, அக்னி ரதங்களும் இருக்கிறது. நான் அதை சிந்திக்கும் போது ஏன் ஆண்டவர் அங்கே ரதங்கள் வைத்திருக்கிறார் குதிரை அப்படின்னா, அது 2000 வருஷமாக கட்டின இடம். ஒரு வேளை நம்மளை ரதத்தில் கூட்டி அந்த இடத்துல ஒரு வேளை காண்பதற்காகவோ பரலோகத்தில் அக்னி ரதங்களும் குதிரைகளும் தேவன் வைத்து இருக்கலாம். உடலே துணலே இல்லையா. ஏன்னா 2000 வருஷமாக இருக்கிறார். எலிசாவின் நாட்களிலே ஒரு சம்பவம் நமக்கு நடந்தது. என்ன நடந்துச்சு? சிரியா தேசத்துடைய படைகள் மலை முழுவதும் குவிந்த போது எலிசாவுக்கு நல்லா தெரியும், எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு தெரியல. அவருடைய கண்கள் திறக்கும் போது மலை முழுவதும் அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளை வைத்து பாதுகாத்தார். ஒரு அலே துணிகளையா. இப்படி வேதாங்கமத்தில் பார்த்திங்கன்னா 2 விதம் உலகம் பிரகாரமான ஒரு குதிரை உலக பிரகாரமாய் காண்பிக்கிறது. இன்னும் சில குதிரைகள் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய பிரகாரமாய் காண்பிக்கிறது. இப்போ நீங்கள் சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். முகமறியாக நம்ம வாசிப்போம். 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சில ரதங்களை குறித்தும் எல்லாம் கவனிங்க. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கீழே என்ன செய்ய? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். ஆக உலக பிரகாரமான குதிரை என்பது ஒரு மேன்மையான மாம்சத்துக்குரிய சுபாவத்தை காட்டுது, மாம்சத்துக்குரிய பெருமை காட்டுது. ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் அப்படி இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே, அந்த தேவனை மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். முதலே துங்கலேலுயா. ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் இயேசும்பான், தொட்ட காரியத்திற்கெல்லாம் இயேசும். எந்த காரியம் எடுத்தாலும் அந்த மேன்மையை நம்ம இயேசுக்கு தான் என்ன செய்வோம்? கொடுப்போம். அவர் தாங்க என்று அவரை என்ன செய்தாலும் அவர் இயேசுவினால என்று நம்ம மேன்மை பாராட்டணும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னென்னா, இயேசுவை எந்த இடத்துல நம்ம மேன்மை பாராட்டுவது இல்லை. அது அனுபவம் இப்போ அந்த அனுபவம், அந்த குதிரை வாசலுடைய அனுபவம் நம்மக்கிட்ட இல்லை. ஆக மீண்டும் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற அனுபவம் நமக்குள்ளே வரவேன். அல்லே சொல்லுயா. அதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா புற ஜாதிகள் இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்தனால இயேசுவையே மேன்மையாக நினைப்பாங்க. அவங்க குடும்பங்களில் ஒரு விழா நடந்தால் போக மாட்டாங்க, அழைத்தாலும் போக மாட்டாங்க. இல்லை, எங்களா ஏசப்ப இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இப்படி தான் இருப்போம், அதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், செய்ய மாட்டோம், அந்த ஊரோடல் நாங்கள் ஒத்து போகிறோம், எங்களுக்கு ஊரை விட்டு விலகினாலும் பரவாயில்ல, நாங்கள் கர்த்தருக்கதாக ஜீவிக்கிறோம் என்று மேன்மை பாராட்டினவர்கள். உடலே சொல்லுயா. யாரை மேன்மை பாராட்டினாங்க? கர்த்தருக்காக, இயேசுக்காக. இப்போ காலம் கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, சத்தியத்தை அறிந்து சொல்லுவோம், ஊரோடு ஒத்துமோன்னு பாஸ்டர், குடும்ப கோத்திரலாம் இருக்குது, அதனால் நாங்கள் அதை செய்யத்தான் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. அதில் துங்களே இல்லையா. அன்றைக்கி நம்ம அதை பார்க்கல, இயேசுவை மாத்திரம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் ஒன்று மேன்மைப்படுத்தணும். எதை தந்தாலும் இதை தந்த தேவனை நாங்கள் மேன்மைப்படுத்தி கொண்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நம்மை மேன்மைப்படுத்திட்டு இருக்கிறோம், நம்ம குறித்ததான பெருமையாக நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஆகவே கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற அந்த அனுபவம் நம்மக்கிட்ட இல்லை. புசித்தாலும் கூட, குடித்தாலும், எதை செய்தாலும், ஒரு வஸ்திரம் தரித்தாலும்
அதில் கர்த்தருடைய மேன்மை வெளிப்படணும். உடலே சொல்களே லூயா. அதான் சொல்கிறார், அவங்க அதை உலக பிரகாரமாக மேன்மைப்படுத்தினவர்கள் அவர்கள் எப்படிப்பட்ட முறிந்து என்ன செய்தார்களா, விழுந்தார். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நெறிந்த நாணலை போல் இருக்குன்னா, நம்மை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், உலக காரியத்தை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தரை மேன்மைப்படுத்துறதுக்கு நம்ம தவறு செய்கிறோம். ஒரு காலத்தில் நம்ம கர்த்தரை மேன்மைப்படுத்தணும், இயேசுவே என்று இருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் கடன் கிடையாது. ஆக மீண்டுமாக நாம் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஊழியக்காரலையே கூட்ட சொல்லுவாங்க, 1 மணி நேரம் பிரசங்கத்தில் இயேசு என்கிற ஒரு வார்த்தை கூட வரலையேம்பாங்க. அப்போ எல்லோரும் கவனிப்பாங்க, கவனிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வார்த்தை கூட இயேசு வரல, எல்லாம் கதையாக பேசி முடிச்சுட்டாங்க. ஆக எந்த இடங்களிலும் கர்த்தரை மேன்மைப்படுத்த பழகிக்கணும். ஒரு அலேத்துங்கலேலுயா. பண்டிகை நாளெல்லாம் நம்ம வஸ்திரங்கள் விதவிதமாக என்ன செய்வாங்க, உடுத்திட்டு வருவாங்க. உடுத்துற தப்பு கிடையாது. அப்போ என்ன செய்யணும், இந்த வஸ்திரத்தை தரிக்க செய்த தேவனை மேன்மைப்படுத்தணும். ஒரு அலேத்துங்கலேலுயா. இந்த வஸ்திரம் தந்த தேவனை நான் என்ன செய்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஒரு வாகனம் தந்தானா என்னுடைய வாகனம் அல்ல, கர்த்தர் இந்த வாகனத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஆக இந்த மேன்மை மகிமைக்கெல்லாம் ஒரு வீடு எதை தந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், இதெல்லாம் அவரால் வந்தது என்று அந்த நாளை போல நாம் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்போம் என்றால் நிச்சயமாகவே வெண்குதிரையின் மேல் உலாவி வருகிற இயேசுக்கு பின்னாடி நீங்களும் நானும் வர முடியும். அல்லேலூயா. அல்லது அந்த அக்னி ரதங்கள் உள்ள இடத்திலும் அக்னி குதிரை உள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும். ஆகவே நம்மை மேன்மைப்படுத்தாதபடி அல்லது நம்முடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தாதபடி, நம்முடைய அழகை மேன்மைப்படுத்தாதபடி, நம்முடைய பதவி உயர் அதெல்லாம் இல்லாமல் கர்த்தரையே மேன்மைப்படுத்துக்குள்ளே இருக்கணும். ஒரு அலேலுயா. அது இங்கே காட்டுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரையும். ரட்சிக்கிறதற்கு நல்ல கவனிங்க. ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால், அது தங்களுடைய மிதிய வீரியத்தினால் பலத்தினால அது என்ன செய்யாது, யாரும் தப்பி வைக்க முடியாது. தமக்கு பயந்து, தமக்கு கர்த்தருக்கு பயந்து, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவளை காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவளை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல நோக்கமா இருக்கா. ஒரு அலேலுயா. இப்போ உலகம் நம்ம ரட்சிக்காது, குதிரை நம்பினா ரட்சிக்க. சில குதிரையை நம்பிட்டு இருப்பாங்க, உலகத்தை நம்பிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், மனுஷனை நம்பாதீங்க, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை செய்யாதீங்க, நம்பாதீங்க. ரட்சிப்பு என்பது ஆவிக்கும் ரட்சிப்பு 7 படிகள், அது வேறு. சரீரத்தில் சில நேரம் நெருக்கம், வியாதிகள், ஆபத்து, இதெல்லாம் ஒரு நெருக்கம்தான். இதிலிருந்து விடுவிப்பது ரட்சிப்பு தான். ஆக குதிரை ரட்சிக்காது. குதிரையுடைய அந்த பல தத்துவத்தினாலும் உலகத்தினால ஒரு ஆத்துமாவை தப்பித்து கொள்ள முடியாது. ஒரு அலேலுயா. கையில் வச்சு சொல்லுங்க. ஆக குதிரையுடைய அதனாலையும் அந்த பலத்தினாலையும் ரட்சிப்பு நமக்கு உண்டாகாது. சிலர் சொல்லுவாங்க, அது எங்களை ரட்சிக்க, இது ரட்சிக்க. அது ஒன்று இயேசுவே அல்லாமல் எதுவே ரட்சிப்பு கிடையாது. ஆக நமக்கு ரட்சிப்பு யாருன்னா கர்த்தர் தான். இயேசு தான் ரட்சிப்பு கர்த்தருடையது. அதெல்லாம் அப்படி தான் இருந்தோம். வேறு இது இல்லைங்க, இயேசு தான் எங்கள் ரட்சிப்பு. ஒரு அலேலுயா. இயேசு தான் எங்கள் ரட்சகர், அவர் தான் உலக ரட்சகர். அவரை அல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் ரட்சிக்க முடியாது என்பதை நம்ம அந்த நாளில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி அல்ல. உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நம்பிட்டு அது என்ன ரட்சிக்கும், இதை என்ன ரட்சிக்கும் என்று நினைக்கிற குதிரையின் மேலே வைத்த நம்பிக்கை அதை விட்டு அகற்று. கர்த்தர்தான் எங்கள் ரட்சிப்பு. அல்லேலூயா. உறக்க சத்தத்தோடு நம்ம சொல்லணும்.
ஆக முந்தின காலங்கள் அப்படி இருந்துச்சு. இப்போ பல இடங்களில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, தேடி போகிறாங்க. அங்கே போனால் இது வருமா, இங்கே போனால் இந்த வியாதிகள் குணமாகுமா, இங்கே போனால் நம்மளுடைய நெருக்கத்திலேருந்து விடுவிக்க முடியுமா, இங்கே இருந்தால் நம்ம ஆபத்துலேருந்து இங்கே போனால் எப்படி, அன்றைக்கி இயேசு தான் ரட்சிப்புங்கிற, அவங்க தான் விடுவிக்க வேண்டி சொல்கிறவர்கள் இன்று சில நேரம் குறி கேட்க போயிடுவாங்க, சில நாட்களை பார்க்க போகிறாங்க, சில அஞ்சனத்தை பார்க்க போகிறாங்க, சில வாஸ்து சாஸ்திரத்தை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் அன்றைக்கு இயேசு தாங்க எங்களை ரட்சிக்கிறவர். உடலே சொன்களே இல்லையா, எந்த நெருக்கம் வந்தாலும் என்று சொல்லக்கூடிய இருந்தாங்க. இன்றைக்கி அந்த அனுபவங்கள் மாறி 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 போயிடுச்சு. நான் ஒரு குறிப்பிட்ட சபையில் நான் இருந்தேன். அந்த அம்மாவை ஆரம்பத்தில் பொறுப்படுத்தி பார்த்த உடனே டீச்சருன்னு நினச்சிட்டேன். நீங்கள் டீச்சரான, டீச்சர் இல்லை பாஸ்டர், நான் ஹவுஸ் ஒய்ஃப்னா. ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. இந்த குடும்ப கத்தருக்குள் வரல, ரொம்ப பக்தி இருப்பாங்க, குடும்பம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அவ்வளோ வைராக்கியம் இருந்த அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆட்டம் கொடுத்தாச்சு. வீட்டில் சமாதானம் இல்லை. அப்பா ஒருத்த குறிகார வந்திருக்கிறான், நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிற கிணறை இடித்து வார்ஸு முன்னாடி போட்டிங்கன்னா, முன்னாடி இருக்கிற டாய்லெட்டை வெளியே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பங்களிலே சமாதானம் வரும், சண்டை இருக்காது சொன்னாங்களா. அவ்வளோ வைராக்கியம் இருந்தவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, வார்ஸை பார்த்து இடித்து தள்ளியிருக்கிறாங்க. இது எனக்கு கேள்வி வந்துச்சு. நான் போய் கேட்டேன். அவங்க அப்படியே மாயமலமாய், அப்படி இல்லை இப்படி இல்லை, நாங்கள் பழைய கட்டிடம் இடித்து கட்டினேன், அதில் உலகத்தை நம்பாதீங்க. கடைசி நடந்தது என்னென்னா, ஒரு பையனுக்கு தலை ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகிட்டான். கடைசியை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்களால குடியிருக்காமல் போயிட்டாங்க. ஒரு அலைய சொன்னலையா, கத்தருக்குள்ளே இருக்கிற வரையும் அவங்கள அற்புதமாக இருந்தாங்க, பாதுகாத்தாங்க. அதுக்கு பின்பு ஒரு புதிய வீடை கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன கூப்பிட்டாங்க, அங்கே பார்த்தா அந்த வீடு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பரில் ரத்தத்தை அப்படியே பாக்கெட்டாக விட்றாங்க. வேறு யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. அதற்கெல்லாம் நம்ம தேவை. ஒரு அலை சொல்லலையா, மற்ற காரியெல்லாம் அவங்க காட்சி செய்தோம். ஆகவே ஆரம்பத்தில் இருந்த கத்தரை மேன்மை பாராட்டி, கத்தரே எல்லாவற்றையும் சார்ந்து, கத்தரே என் பரிகாரி, கத்தர் தாங்க தெய்வம், இவைகள்லாம் ஒன்று அல்ல என்பதை அந்த நாள் இருந்ததை போல் இந்த நாள் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த குதிரை வாசல் நம்மை கற்றுத்தருகிறது. ஒரு அலை சொல்லலையா. அப்போ அன்றைக்கி கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு, இனி கத்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. அப்போ கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பஞ்ச காலத்தில் அவனை ஆத்துமாவை என்ன செய்கிறார், விடுவிக்கிறார், அவனை உயிரோடு காப்பார். ஒரு அலைய சொன்னாலேயா. குதிரை தப்பிவிக்காது, ஜீவனை பாதுகாக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. ஆகவே மீண்டும் அந்த அனுபவத்திற்குள்ளாக கத்தருக்கு பயந்து, கத்தருக்காக ஜீவித்து, இந்த மாதிரி தவறான விஷயங்கள் செய்யாதபடி இருப்போம் என்றால் மீண்டும் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொன்னலேலூயா. சென்னையில் எங்கள் தம்பி பாஸ்தா இருக்கிறார். புதுசாக புரிஞ்சாதியிலேருந்து அவங்க வியாதி, பலவீனம், வீடு இல்லை, வேலை இல்லை, அவங்க போயிருக்கிறாங்க. போன உடனே ஜெபம் பண்ணி, சவ்யார் ஜெபம் பண்ண உடனே ஒரு வேலை கிடச்சிருக்கு. வேலை கழித்து அப்படியே நாள் ஆக ஆக பல லட்சம் பிள்ளை மதிப்பு ஒரு வீடை வாங்கியிருக்கிறாங்க. யார், இன்னொருத்த வீடை விலைக்கு வாங்கி, அந்த அளவுக்கு கத்தரை ஆனால் கத்தருக்காக நிற்பாங்க. இந்த மாதிரி கிடையாது. அங்கே ஒருத்தன் போயிருக்கிறார். நீங்கள் இந்த ரூமை மாற்றி கட்டணுங்க, இது வாஸ்து சாஸ்திரம் சரி கிடையாது அப்படின்னு. எப்படி சொல்லியிருக்கிறா, கக்கூஸ் முறையை ப்ரேயர் ஆளாக நீங்கள் மாற்றிடுங்க, அதை நீங்கள் தூக்கி வேற வச்சுடுங்க. இவங்க தம்பிக்கிட்ட எவ்வளோ வைராக்கியமாக இருந்தவங்க, கத்தரை அல்லாமல் எந்த காரியம் செய்யாதவங்க, அங்கே போய் தம்பிக்கிட்ட கேட்குறாங்க. அவன் சொல்லியிருக்கிறாரு, எப்பா கத்தர் உனக்கு எல்லாம் தந்திருக்கிறாரு, நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, வேதத்திற்கு இடமில்லை, நீ ஆரம்பத்தில் இருந்த கத்தரையே சார்ந்திருக்கிற அந்த அனுபவத்தில் இரு என்று சொல்லி பார்த்துருக்கிறார். மறுபடியும் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறார், உங்கள் இஷ்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி விலகிட்டான். கடைசி நடந்தது பார்த்திங்கன்னா, அந்த பாத்ரூமை ஜப ஆரியாக மாற்றி பைபிள் வச்சுருக்கிறார். கடைசி 3-4 மாதத்திற்குள்ளே பிரச்சனை அதிகமாக வீடையே விற்றுட்டு போயிட்டாங்களாம். வீடு இல்லை, வேலை இல்லை. மறுபடியும் தம்பிக்கிட்ட போனார். அப்போ தம்பி சொன்னாரா, நீ இவ்வளோ கஷ்டத்தில் உனக்கு வேலை கொடுத்தாரு, உனக்கு நல்ல வீடை கொடுத்தாரு,
குறுகிய காலத்துக்குள்ளே. நீ பாத்ரூமை போய் கத்தருக்கு கொடுத்துருக்குறியே, அப்போ கத்தர் உன்னை எப்படி வச்சிருப்பார்? பாத்ரூமை போய் ஒரு ஜப வீடுன்னு அவங்க சொல்கிறாங்களே வச்சுட்டு, அதுதான்ப்பா உனக்கு இப்படி. இன்னி ஜோமெல்லாம் ஒரு வேளை கத்தர் உன்னை உயர்த்தினாலும் உயர்த்துவார். அல்லேலூயா லோயா. எனக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது. கத்தரை சார்ந்து ஜீவிக்கிற அந்த அனுபவம் யாருக்கிட்ட கிடையாது. அதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. நம் கத்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டி கத்தருக்கு மாத்திரம் பயந்து ஜீவித்தால் கடைசி வரை என்னதான் வந்தாலும் நம்மை உயிரோடு காக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. சங்கீதம் 32:9. சீக்கிரமாக வாசிக்கணும். 32. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய. நல்ல கவனிங்க, எதில் கட்டணுமா? வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரை போல கோவேறு கழுதை போல இருக்க வேண்டாம். இங்கே குதிரையை சொல்கிறாரு, புத்தி இல்லாத குதிரை. உடலே சொல்லுயா. வாரினால் கட்டப்படலை, கடிவாளத்தினால கட்டப்படாத ஒரு காரியம். ரொம்ப ஞானமாக இருக்கணுங்க. அன்றைக்கெல்லாம் நம்ம பேசுவதற்கு ரொம்ப பயப்படுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கு வந்து உட்கார்ந்தான்னா மற்ற காரியத்துக்கு பேசுவதற்கு பயப்படுவாங்க. இன்றைக்கி அந்த பயம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த புத்தி இல்லாத குதிரையை போல் இருக்கிறாங்க. உடலே லூயா. சொல்லுவாங்க இல்லையா, அன்றைக்கு சுய புத்தி இருந்துச்சு, சொல் புத்தி இருந்துச்சு. அதனால் தேவ பக்தி இருந்துச்சு, தேவ பக்தி வைராக்கியமும் இருந்துச்சு. இன்றைக்கி சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. புத்தி இல்லாத குதிரையை போல வாரினாலும் கடிவாளத்தில் கட்டப்படாத சிலரை நாம் என்ன செய்கிறோம் இப்போ இருப்பதினால கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் ஒரு புத்தி இல்லாத குதிரை. ஒரு அலைச்சொல்லையா. தாங்களை புத்தி இல்லாமையே அவங்க கெட்டு போயிட்டாங்க. சரி சொல்லுவாங்க, புத்தினால் தானே கெட்டு போனோம் அப்படின்ட்டு. ஆக தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய வாரினால் நம்ம கட்டப்படணும். தேவனுடைய வார்த்தையினால் கடிவாளப்பட்டு எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல நம்ம உட்காரணும், எந்த இடத்துல உட்காரக்கூடாது, எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல நிற்கக்கூடாது என்பதை அன்றைக்கி இருந்துச்சுங்க. அன்றைக்கி இருந்துச்சு. அதாவது பேசுனா எப்போ பேசாதீங்க, பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. தேவ சமூகம், தேவன் அசைவாடுகிற இடம், பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிற இடம் இல்லையா. சில நேரம் உட்காந்து நம்ம குடும்பக்காரர் பேசுகிறோம். சில வேலைகள், சில நேரங்களில் பல சபையில் பார்த்திங்கன்னா பிரசங்கம் முடித்த ஒடியும் ஆசீர்வாதம் உட்கார்ந்த உடனே அந்த பட்டிமன்றம் போட்டுருவாங்க. ஒரு அலையச்சொல்லையா. சில சபையை நான் போய் பார்த்துருக்குறேன். சில நேரம் நம்ம சபை அப்படி இருக்கும். முந்தின காலத்தில் ஒரு 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி கிடக்கும். இந்த சேர் எப்படி இருக்கு இல்லையா, மியூசிக்கல் சேர் மாதிரி ரவுண்டாக கிடக்கும். காரணம்னா அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், இது வட்டம் மகாநாடு என்ன செய்திருக்கு. ஒரு அலைச்சொல்லையா. கர்த்தருக்கு பயப்படணுங்க. கர்த்தரை சார்ந்து இருக்கணும். வாரினால் புத்தி உள்ள குதிரையாக இருக்கணும், புத்தி உள்ளவளாக இருக்கணும். 5 கன்னிகள் எப்படி புத்தி உள்ளாக இருந்தார்களோ அவளை போல புத்தி உள்ளவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. புத்தி உள்ள மனசு சொல்கிறாரு, தன் வாயின் வார்த்தையின்படி சொல்லின்படி இந்த கட்டிடத்தை அஸ்திபாரப்படி கட்டின புத்தி உள்ள மனசு அப்படிங்கிறார். ஒரு வீட்டை கட்ட ஸ்திரீ சொன்னால் புத்தி உள்ள ஸ்திரீ தன்னை வீட்டை என்ன செய்கிறாளா, அன்றைக்கி இருந்துச்சு, இன்றைக்கி இல்லை. ஆக மீண்டும் அந்த குதிரை வாசல் என்கிற அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். உடலே சொன்னலையா. சங்கீதத்தில் 147ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் 11ஆவது வசனத்தை பாருங்க. குதிரையின் பலத்தில் அவர் விருப்பமே, நம்ம பலத்தில் விருப்பமே இருக்க மாட்டார். நம்முடைய மானசீக பலத்தினால விருப்பம் இருக்க மாட்டார். அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாக இருக்க மாட்டார். அது மேலே ஏறி நிற்கிறான் பாருங்க. வீரனுடைய கால்களில் அவன் நடக்கிற நடையில் அவன் பிரியப்படார். தமக்கு பயந்து தன் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஒரு அலையச்சொல்லையா. ஆக குதிரையின் பலம் நம்ம மாம்சீக பலத்தில் பிரியப்பட மாட்டான். அதன் மேலே ஏறி நிற்கிறான் பாருங்க, அந்த கால்களின் பலத்தில் பிரியப்பட மாட்டான்.
தேவனை எதன் ஒரு நாள் அப்படியெல்லாம் இருந்து நம்ம மாம்சீகத்தில் பேச மாட்டோம். நான் யார் தெரியுமா அப்படின்னெல்லாம் பேசுறதில்ல. இப்படியெல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. அப்படியெல்லாம் பேசுகிறது ரொம்ப பயந்து தேவனுடைய கிருபைகளுக்காய் காத்திருந்து அந்த தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுகளாய் இருப்போம். ஒரு அலையத்துகளே அல்லையா? இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் போச்சு. கொஞ்சம் கூட உலக மனிதர்கள் இருக்கக்கூடிய தேவ பயம் கூட பலருக்கு இல்லாமல் போவதை நம்ம சங்கீதம் பற்றி அழகாக அதற்கு இது விரோதம் அவளுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்கிறாரா? எழும்பிடுவார். அலையத்துகளே அல்லையா? ஆக இனிமேலாகிலும் நம்ம அந்த பழைய ஆவிக்குரிய தன்மையுடன் வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். இதெல்லாம் நம்ம முகவரியாக தான் பேசணும். முக்கியமான ஒரு சத்தியம் இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள். சீக்கிரமாக இந்த குதிரை வாசலில் வாசிக்கும் போது, சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம்தான் அது வேண்டாம், நீதிமொழிகள் வாசித்து பாருங்கள். 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். இப்போ குதிரை எதுக்கு இருக்குமா? யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு அலைச்சொல்களே இல்லையா? இப்போ குதிரை என்றால் அன்னைக்கு என்னென்னா, குதிரை என்றால் ஒன்று யுத்தத்தை காண்பிக்கும், யுத்தத்திற்கு அடையாளம். ரெண்டாவது போராடுகிற குணம். ஒரு அலைச்சொல்களே இல்லையா? அன்னைக்கு இருந்துச்சுங்க, விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு போராடணும், விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு யுத்தம் செய்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த போராடுகிற குணம் கிடையாது, யுத்தம் செய்கிற அந்த குணமும் கிடையாது. ஆக யுத்தத்திற்கு போராடுகிற குணங்கள், விசுவாச போராட்டம்பாங்க. ஃபாதர் பாடுவது தைரியமாக நீ என்ன செய்ய, போராடு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஒரு அலைத்துங்களே இல்லையா? போராடணும், போராட்ட ஜீவியமே அப்படின்னு பாடணும். அன்றைக்கி எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எதிர்த்து போராடி தேவனுக்காக நிற்போம். ஒரு அலைச்சுண்டலே இல்லையா? அன்றைக்கி எத்தனை சூழ்நிலை, நிந்தனை, போராட்டங்கள் வந்தால், என்னை சூழ்ந்து வந்தாலும் பாடுறோம். ஆனால் அன்றைக்கி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கூட ஆவிக்குரிய ஜீவிதத்தில் போராடி நாம் தேவனுக்காக யுத்தம், ஜபத்தில் யுத்தம் செய்து தேவனுக்காக நிற்கிற அனுபவம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த போராடுகிற குணம் நம்மக்கிட்ட இல்லை, அந்த ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு கிடையாது. அதனால்தான் ஜெயம் நம்மக்கிட்ட இல்லை. உடலே துணிகளே இல்லையா? ஆக குதிரை வாசல் என்பது தேவனுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் யுத்தம் செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும். நீங்கள் பைபிளில் நிறைய யுத்தங்கள் பார்க்கலாம். மோசே ஜெபித்த போது யோசுவாவினுடைய ஜீவிதத்தில் அமலேக்கரை ஜெயம் எடுக்கிறார். ஒரு அலைத்துணையிலே இல்லையா? அதே அந்த மோசேனுடைய கரங்கள் தளர்ந்து போகும்போது அமலேக்கர் யோசுவாவை மேலே ஜெயம் எடுக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் யுத்தம் செய்கிறவர்கள் தான். இயேசு கிறிஸ்து ஒரு யுத்த வீரர் தான். அவர் இந்த உலகத்தில் போராட வந்தவர் தான். அத்தனை பரிசுத்தவான்களும் போராடினார்கள், அத்தனை பரிசுத்தவான்கள் யுத்தம் செய்தார்கள், யுத்தம் செய்து தங்களை காத்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கி ஆரம்பத்தில் அவ்வளோ நம்ம வைராக்கியம் இருந்த நம்ம வாழ்க்கை இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விளையாட்டாக நம்ம நினச்சிக்கிறோம். மீண்டும் நம்ம போராடணும். ஒரு அலைத்துணைகளே இல்லையா? போராடணுன்னா பக்கத்து வீட்டில் போய் போராடி இருக்கக்கூடாது. பக்கத்தில் யாராவது பேசுகிறவங்களுக்கு திருப்பி அந்த போராட்டம் அல்ல, ஆவிக்குரிய போராட்டம். ஒரு அலைத்துணைகளே இல்லையா? பாச யுத்தம் பண்ண சொல்லிட்டாருன்னு வீட்டில் போய் சண்டை போடுறதுக்கு அல்ல, ஒரு ஆவிக்குரிய யுத்தங்கள் செய்ய வேண்டும். ஒரு அலைத்துணைகளே இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறார், குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் நீங்கள் அந்த குதிரை எப்படியெல்லாம் இருக்கும், கலங்காமல் பயப்படாமல் அப்படியே நம்ம இருக்கணும். 19ஆம் வசனம் முதல் ஆண்டு கேட்குற யோபு கேட்க, எப்பா நீ குதிரைக்கு அந்த விரியத்தை கொடுத்தாயோ, கொடுத்தாயோ, குமரலை, குமரும் இல்லையா? குதிரை எத்தனை பேர் அது குமரனா பக்கத்தில் நிற்க முடியாது. வீரியம்னா அதனுடைய சத்துவம், அதனுடைய வல்லமை காண்பிக்கிறது. அப்படி தொண்டைக்கு நீ குமுறன்னு அவ்வளோ குமுறும்.
வீட்டிலெல்லாம் அந்த குதிரை பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ குமரும். அது சொல்கிறாரு, குமரு நீ வைத்தாயோ. நல்ல கவனிங்க, ஒரு வெட்டுக்களை விரட்டுவதை போல விரட்டுவாயோ முடியாது. அதுக்கு போராடுகிற குணம் இருந்துச்சு, எதிர்த்து யுத்தம் செய்யக்கூடிய வல்லம் இருந்துச்சு. நீ என்ன நினச்சிருக்கிற, சாதாரண அந்த வெட்டுக்களை போல நீ துரத்தி விடுவாயோ. அது நாசினுடைய அந்த ஒரு அப்படியே ஒரு இந்த நாச செருக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஒரு அலைய சொல்களே லூயா, பயங்கரமாக இருக்கிறது. கால் அடித்து எப்படி அந்த யுத்தத்திற்கு குதிரை பார்த்தீங்கன்னா கால் அப்படியே வாரும். பார்த்துருக்கீங்களா? கால் என்ன செய்யும், தனக்கு எதிரானவனுக்கு பயப்படாது, எதிர்த்து நிற்கனுக்கு பயப்படாது, கலங்காது, ஒரு நடக்க இருக்காது, தன் ஜீவனை மதிக்காது. அவன் அடுத்தவன் எவ்வளோ பலசாலி இருந்தாலும் இந்த காலை போட்டு ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படி நிற்கும். அடுத்தது, தன் பலத்தில் கழித்து நல்ல விட ஆயுதம் தரித்தவர்களுக்கு எதிராக புறப்படுமா. ஒரு அலைச்சல்களே இல்லையா? அதுதான் குதிரை வாசல். போராடுகிற குணம், அஞ்சாத நெஞ்சு உள்ளவளாக இருக்க வேண்டும். போராட்டங்களை எதிர்த்திற்கு கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நமக்கு எதிராளியானவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நாம் எதிர்த்து நிற்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அதலே சொல்லுகளே இல்லையா? ஆக நம்மை போராடுவதற்கு களத்தில் நம்ம நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோம். இந்த களத்தில் போராடி ஜெயித்தவளை தான் பரலோகராஜ்யம் போக முடியும். அதான் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக ஜெயமோ கத்தரால வரும். இது எதை கண்டு எதிராளிகள் அவன் ஆயுதம் தரித்தவனாக இருந்தாலும் மிரண்டு போகாது. வாசிங்க பார்ப்போம். கலங்காதுங்க. ஐயோ நமக்கு எதாவது பண்ணிடுவாங்களே, கலங்காமலும் பட்டைய வச்சிருப்பான பின்வாங்காமலும் பின்வாங்கமான குதிரை பின்வாங்காதான், பின்வாங்காமலும் பயப்படுதுமா இல்லையா? அதெல்லாம் பார்த்து அப்படின்னா அதெல்லாம் அலட்சியம் பண்ணுகிறதும் அம்பார துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அது மேல கலக்கலக்கும் போது கர்வம் தான் வருத்தவர கர்வமும் மூர்க்க முகம் கொண்டு தாரையை விழுங்கி விடுவதை போல அனுமானித்து தீர்மானித்து எதிராக வருகிற எக்கால துணிக்கு, சத்துனுடைய எக்கால துணிக்கு அஞ்சாமல் பாயும். எக்கால துணிக்கும் போது நிகி சாதாரண கலைக்கும் யுத்தத்தையும் ஆர்ப்பரிப்பையும் சேனையினுடைய ஆரவாரத்தையும் மோப்பம் பிடிக்கும். ஒரு அலைச்சல்களேலுயா. நமக்கு எதிராக வருகிறவர் யார்? நமக்கு எதிராக பிரச்சனை கொண்டு வருகிறவன் யார்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு எதிராக வருகிற தூரத்திலேயே வரும்போது மோப்பம் பிடிக்குமா. ஒரு அலைச்சல்களேலுயா. நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? தூரத்தில் யாராவது வந்தான்னா அந்த வெளிப்பாடுள்ள வரங்கள் தேவை. இவங்க எதுக்காக வராங்க? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம சங்கீதத்தில் பார்த்தோம் இல்லையா? நல்லவங்களை கூட துன்மார்க்க பாதையில் நடத்துகிறவளாக இருக்கிறாங்களா? அவளை தவறான வழியில் நடத்துகிறாங்களா? அவளை உசுப்பேற்றி விட்டுட்டு பின்னாடி வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஒரு பாடல் கூட போனோம். அதான் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான் சாத்தானா. தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற அல்ல, இந்த குதிரையை போல அவளுக்கு எதிராக, அப்படிப்பட்டவள் தந்திரங்களுக்கு எதிராக, சூழ்ச்சிகளுக்கு எதிராக, சத்துருடைய ஆதிக்கங்களுக்கு எதிராக, உலக காரியத்திற்கு எதிராக எதை கண்டு மிரளாதபடி துணிந்து நிற்க போராடுகிற குணம் நமக்கு தேவை. ஒரு அலைச்சலையா. பின்வாங்காது, மறுதளிக்காது, அஞ்சாது, எதற்கும் அஞ்சாமல் நிற்கிறதான் சொல்கிறாரு. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கும். நீங்களும் நானும் அப்படி வாழ்ந்தால்தான் இயேசுவை சந்திக்க முடியும். அல்லேலூயா. இப்போ எபிரேயர் வாலிபர்கள் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்டு இருந்தாங்க. மீண்டும் அவளுக்காக எல்லாமே நாதவசம் மாத்தால் எல்லாம் சுரமன் எல்லாம் ஊதுனாங்க.
அவங்க பயப்படலை. இந்த குதிரை போல் ராஜாக்க பயப்படலை. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி ஜுவாலிக்கு பயப்படலை. நீங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்கள் தேவன் விடுவித்தால் சரி, விடுவிக்காமல் போனால் சரி என்று வைராக்கியமாய் நின்றார்கள். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லேலூயா. அதனால் தேவனை காத்தார். தானியேல் இப்படி இருந்தான். சிங்கத்தின் கபி போட்டால் என்ன, சட்டம் போட்டால் என்ன, போராடினான். அவன் யுத்தத்தில் நின்றான். எதற்கு பயப்படலை? அந்த ராஜ்யத்திற்கு பயப்படலை, அந்த ராஜாவுக்கு பயப்படலை. ஆனாலும் அது கூட இருக்கிற பிரதானிகளுக்கு பயப்படலை. அவன் துணிந்து தேவனுக்காக நின்றான். அதுதான் தானியேலின் காரியம் ஜெயமாக மாறினது. ஒரு அலைய சொல்லலை அல்லேலூயா. விசுவாச வாய்க்கில் நிற்கணுங்க. நிற்கிறவளை விழ செய்திடக்கூடாது. இருக்கக்கூடியவர்களை தவறாத பாதையில் நடத்திவிடக்கூடாது. இருக்கிறவளை விட்டுட்டு விலகி இருக்கணும். தேவனுக்குள்ளாக போராடுகிற குணங்கள் தேவை என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். பூமியிலே போராட குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டல்லவாங்கிறான். யோபு சொல்கிறான், அவனுக்கு வந்த போராட்டமா, சாதாரண போராட்டமா? ஆனால் சொல்கிறேன், பூமியில் போராடுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரையும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு அலைய சொன்னலே அல்லேலூயா. அந்த காலம் வரை நமக்கு யுத்தங்கள் உண்டு. எந்த காலம் வரை? ஆண்டவருடைய வருகை காலம் வரையும், நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரையும் ஏதோ வகை ஒரு போராட்டம் நம்மை சுற்றிட்டே வரும். ஏதோ ஒரு வகையான யுத்தங்கள் நம்மை சூழ்ந்து வரும். அதற்கு நம்ம அஞ்சாமல் கலங்காமல் தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு காத்திருந்து, தேவன் தந்த பலத்தோடு, தேவன் தந்த அந்த வல்லமையோடு எதிர்த்து நின்று ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லே சொன்னங்களே அல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் எந்த விசுவாசி மழை போல பிரச்சனையானாலும் கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, முழங்கால் படிக்கிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனைக்கு வெற்றி காண செய்வார்கள். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி கிடையாது, அந்த வாழ்க்கை கிடையாது. அவளால் ஜெபிக்கவே முடியல, அவங்களால் தேவ சமூகத்தில் வர முடியல, முழங்காலில் ஊன்ற முடியல. அன்றைக்கி அப்படி இருந்தாங்க. அதெல்லாம் சாதாரண காரியங்க. நாங்கள் முட்டி போட்டால் நாங்கள் ஜெயம் எடுப்போம். அப்படி போராடி வெற்றி பெற்றவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இல்லை. ஊழியத்திலும் நிறைய பேர் சோர்ந்திருக்கிறாங்க. விசுவாசிகளும் இன்றைக்கி அந்த போராட்டம் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த குதிரை வாசல் முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை, மீண்டும் அதை கட்டி நாம் எழுப்பணும். ஒரு அலைய சொன்னலே அல்லேலூயா. அதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 30. நல்ல கவனிக்க. போல் சொல்ற, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் சொல்ற பாருங்க, நான் போராடுவதை போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. போராடணும். போராட்டத்தில் நம்ம ஜெயம் எடுக்கணும். எதிராளி ஜெயிப்பதுக்கு விடக்கூடாது. போராட்டம் இருக்கும், கடைசி வரை இருக்கும். போராடணுங்கிறார். நீங்கள் என்னை போல போராடுங்க. பவுலுக்கு இல்லாத போராட்டமா, பவுலுக்கு இல்லாத யுத்தமா? ஆனால் அவனை போராடினான். ஒரு அல்லேலூயா. அவன் தான் சொல்கிறான் இல்லையா, எத்தனையோ பாடல் இருக்குது பைபிளில். வாழ்க்கை என்பது போராட்டமே, அது நல்லதொரு போராட்டங்கிறான். நான் விசுவாச போராட்டம் போராடினேன் அப்படிங்கிறான். என் விசுவாசத்தை காத்து கொண்டேங்கிறான். என் போராட்டத்தை நான் ஓடி முடிச்சுட்டேங்கிறான். ஆக நம்ம ஓடிட்டுருக்குறோம். ஆனால் சில போராட்டத்தை இப்போ பின்வாங்கி இருக்கிறாங்க, சில மறுதளித்து இருக்கிறாங்க. ஒரு போராட்டத்துக்கு வேறு ஒரு முகாந்தரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் பவுல் சொன்னதை போல அந்த ஜபங்களிலே போராட வேண்டும். அல்லேலூயா. நான் வாழ்ந்த காலத்தை நினைக்கிறேன், எவ்வளோ பெரிய சத்துரு போராட்டம் ஆனாலும் அந்த விசுவாசிகளை உட்கார்ந்துருவாங்க. 1 மணி நேரத்திற்குள்ளாக அதை அடங்கி போகும். அந்த போராட்டம் ஜெயம் எடுப்பாங்க. எப்பேற்பட்ட வியாதியானாலும் அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, வியாதிகள் மாறும்,
ஒரு அலைச்சல்களே இல்லையா? அழுது வருவார்கள், ஜெபம் பண்ணுவாங்க, அந்த அழுகை களிப்பாய் மாறும், அப்படி நெருக்கங்களெல்லாம் மாறும். வேற இல்லை, அவங்க சொல்லுவாங்க, சவால் விடுவாங்க, இந்த 3 நாளுக்குள்ளே கத்திரங்கள் ஜெயித்தோம், எதிராளி என்ன செய்தால் என்று சொல்லி உபவாசம் இருப்பார்கள். அப்படி போராடி ஜெயித்தவர்கள் இன்னைக்கு அதை போராடுகிற குணம் இல்லை. அதை எதிரியை கண்டு பயந்து அஞ்சி கலங்கி ஒரு மூலையில் முடுங்குற அனுபவம், அந்த தூக்கி எறிஞ்சிட்டு மீண்டும் பழைய அனுபவத்திற்குள்ளாக நான் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உடலே சொல்லலையா? இந்த யாக்கோபெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, அவனை பார்த்து ரொம்ப நம்ம வியப்பாக தான் இருக்கும். வாசிக்க வேண்டிய உசியால் இருக்குது, அவன் தேவனோடு போராடினவன். அல்ல சொல்லலையா? ஒரு தூதனோடு போராடினான்னா, எப்பேற்பட்ட போராட்டம்! அண்ணா எதிராக வரான், யுத்தம் செய்ய வருகிறார், அவனுடைய பிராணனை அழிக்க வருகிறார், நிறைய பேர் வரான், இவனுக்கு அது தப்பிக்கணும், எதை நம்மனாலும் முடியாது. ஆனால் இவனுக்கு தெரியலான மந்தையெல்லாம் இருக்குது, இவனுக்கு நிறைய பசங்களாம் இருக்கிறாங்க, 2 மனைவி வேறு, வேலைக்காரர்கள் தாதிமன் இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்பலை. கர்த்தரை சார்ந்து கொண்டான். அல்லேலூயா இல்லையா? என்னை ஆசீர்வதி ஆண்டவரே என்று போராடினான், ஜெயித்தான். தூதனோடு போராடினான், ஜெயித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் நமக்கு எதிராக, நம்ம ஜீவனுக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, பரிசுத்துக்கு எதிராக, ஆவிக்குரிய உயர்க்கு எதிராக வந்தானா அந்த யாக்கோபை போல போராடி தேவனையே நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு அலையா? அவர் சொல்கிறார்ல, பொழுது விடியது, நான் போகிறேன், என்னை விட்டுடு. இல்லை, நீர் என்னை, அந்த போராட்ட குணம், அந்த குதிரைக்குள் இருக்கிற பின்வாங்காத, அப்படியே கர்ஜித்து நிற்கிற கலங்காமல், எதிராக ஆயுதங்களோ பட்டைகள் வந்தாலும் அதுக்கெல்லாம் மிரளாமல் கால் எடுத்து தரையை விழுங்குவதை போல அந்த சுபாவம் நமக்கு தேவை. ஒரு அலைய சொல்லலையா? செருபாலுக்கு அது இருந்துச்சு, பெரிய பர்வதமே எம்மாத்திரம், என் செருபாவேலுக்கு முன்பாக சம பூமி ஆவாய். அல்ல சொல்லலையா? ஏன்னா அவன் தலைக்கலை கத்தர் தலைமேல சுமந்து வருகிறான். தேவ பிள்ளைகள், இந்த கடைசி காலங்கள் வந்திருக்கிறோம், கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துடைய கடைசி முடிவில் வந்து தீர்மானம் பண்ணணும். ஏதோ கேலண்டரை மாற்றுவதை போல் வருஷத்தை மாற்றுவது அல்ல, நம்முடைய ஜீவியத்தையும் மாற்றணும். ஒரு அலையா? நம்முடைய சுபாவங்கள் மாறணும், ஆவிக்குரிய தன்மைகள் மாறணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அன்றைக்கி போல இல்லையே, பசங்கிட்ட சொல்கிறான், நீ அன்றைக்கி போல் கீழ்ப்படுதல் இல்லையே. நம்ம பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, அன்றைக்கி போல் நீ ஜெபம் பண்ணலையே, அன்றைக்கி போல் நீ போராடுவது இல்லையே, அன்றைக்கி போல் என் சமூகத்தில் நீ வரவில்லையே, சமூகத்தில் வருகிறவளையும் நீ ஏதாச்சும் கெடுத்து போடுறியா அப்படின்னு தான் ஆண்டு அவர் வந்து நம்ம மேலே ஒரு வெறுப்பாக தான் இருக்கிறார். ஒரு அலையா? நான் மீண்டும் போராடுகிற குணத்தை பெற்றுக்கொள்ளவேன். 1 கொரிந்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் அங்கே 32வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர். நான் எபேசுவிலே பவுல் சொல்றா பாருங்க, நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று, துஷ்ட மிருகத்துடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே, அப்படி நான் போராடினதனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அப்போ அது இல்லை, நான் தேவனுக்காக போராடு. எபேசில் என்ன செய்வாங்களான்னா, சில பந்தயங்களை வைப்பார்களாம் மைதானத்தில். அதில் மிருகங்களோடு போராடி ஜெயிக்கிற ஒரு பந்தயம் வைப்பாங்களாம். மிருகத்தை அவுத்து விட்டுருவாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லலாம், இந்த காளமாடு பண்ணுறாங்க இல்லையா, இந்த யுத்தம் செய்யுது, அதே மாதிரி தான் அன்றைக்கி வைப்பாங்களாம். சிங்கத்தை விட்டுருவாங்களா, கரடி விடுவாங்களா, அந்த மனிதர்கள் போராடி ஜெயிக்கிறவனுக்கு பரிசு கொடுப்பாங்களா. ஒரு அலையா? அப்போ பவுல் வந்து மிருகத்தோடு போகிறல்ல, துஷ்ட மிருகம்னா துஷ்ட மனிதர்களோடு, அலையா? துன்மார்க்கிற மனிதனோடு அவன் சொல்ற, நான் போராடினேன். அப்போ அவனுக்கு யாருக்கிட்ட, ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு, பாவம் செய்கிற ஜனங்களோடு கூட அவனுக்கு ஏகப்பட்ட போராட்டம் இருந்திருக்கு. அதான் சொல்றேன், நான் எதற்காக போராட்டேன்? வீணாக அல்ல, மரித்து இந்த இயேசுவை சந்திப்பதற்காக நான் ஒரு துஷ்ட மிருகத்தோடு போராடினதை போல பல துஷ்ட மனிதர்களோடு
போராடினேனுங்கிறான். ஒரு அலையா உங்களுக்கு அந்த போராட்டம் இருக்க தான் செய்யும், எங்களுக்கு அந்த போராட்டம் இருக்க தான் செய்யும். இந்த போராட்டங்களுக்கு நாம் மிரண்டு விடக்கூடாது, கலங்கி விடக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். ஒரு அலையா கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதை விட்டுட்டிங்கன்னா அங்கே அவரு விட்டுருவார், எல்லாம் விட்டுருவார். தீர்மானம் பண்ணுங்க, நமக்கு போராட்டம் இருக்குது. நமக்கு போராட்டம் இல்லை என்று வேதம் சொல்லவே இல்லை. போராட்டம் ஜீவியத்தில் இந்த குதிரையை போல ஜெயம் எடுக்கக்கூடியவளாக நாம் மாறணும்னு கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். யூதாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, ஒரு அதிகாரத்தான் இருக்கு. 3 பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகுந்த கருத்துள்ளவராக இருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, நல்ல கவனிங்க, நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாச அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமா இருக்கும். நம்முடைய தந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை, விசுவாச ஜீவியத்தை, மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பேனும் போராடாத குணம். சில விசுவாச கப்பலை சேதமாக்கினதை போல விசுவாச வாழ்க்கையை சேதமாக்கி கொண்டார். நமக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, கடைசி வரை அதை இழந்து விடாதபடி அதுக்கு எதிராக, அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக போராடுகிற அனைத்து கிரைகளிலிருந்தும், அநேக துஷ்டத்தனைகளிலிருந்தும் நாம் தைரியமாக போராடி அதிலிருந்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று அங்கே யூதாவில் இயேசுடைய சகோதரனாகிய யூதா எழுதுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதான் பாதரை பாடும்போது, நீ தைரியமாக என்ன செய்ய, போராடு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியங்கிறார். போராடுகிற குணம், அதான் களத்தில் நிற்கிறோம். ஜட்ஜாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் 7 விதமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து நம்ம முடிச்சிடுவோம். எபேசருக்கு நிருபத்தில் எடுத்துடுங்க, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரையும் அவருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படணும்? ஏன் வல்லமை தேவை அப்படின்னா, நமக்கு போராட்டம். 2 பேர் சண்டை போட்டால் எவன் பலசாலியோ அவன் தான் வின் பண்ணுவான். நமக்கு எதிராக வருகிறவன் பலனா இருந்தால் அவன் ஜெயிச்சிருவான். அவனை காட்டில் நமக்குள்ள ஒரு பலன் இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு தான் சத்துவத்தையும் வல்லமையும் ஆண்டவர் தராரு. வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, நமக்கு போராட்டம் எங்க இருக்கு பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா. சும்மா நின்றுடக்கூடாது. தேவன் தருகிற சர்வாயுத அந்த சத்திய ஆவிக்குரிய காரியங்களை தரித்து கொண்டு போக வேண்டும். ஒரு அல்லேலூயா. யுத்தம் செய்கிறவர்கள் அனைத்து காரியங்களும் தரித்து கொண்டு போவாங்க. சவுலின் நாட்கள் அதான் நடந்துச்சு. ஆனால் சவுலால் முடியல. தாவீது வரும்போது சின்ன பையன், சவுல் உடுத்தின அத்தனை கொடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு அபியாசம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லைன்றான். அவன் தரித்தது ஒன்று, இயேசுவின் நாமத்தை தரித்து இருந்தான். ஒரு அல்லேலூயா. அந்த சர்வ ஆயுதங்களை, ஏன்னா இஸ்ரவேலின் கர்த்தரின் நாமத்தை நிந்திக்கிற இவன் ஏமாத்துறான்னா, இந்த போராட இஸ்ரவேல் ஜனங்களால் போராட முடியல, ஒரு பெலிஸ்தனை வீழ்த்த முடியல. எல்லா இராணுவனான சின்ன பையன் அவனுக்குள்ளாக தரித்திருந்த கர்த்தருடைய நாமத்தினால அந்த கோலியாத்தை சிறிய கூழாங்கலினால் வீழ்த்தினார். ஒரு அல்லேலூயா. நமக்கு எதிராக போராடுகிற சில சத்துருவை நம்ம மேற்கொள்ள முடியும். சத்துரு பல விதத்தில் வருவான். அவனுக்கு அவன் வீட்டாரே சத்துருவான், எந்த வகையிலும் நுழைஞ்சிருவான். அதனுடைய ஆழங்களை அறியணும். அதனால் அவங்கள போய் திட்டிருக்கக்கூடாது. அவங்க மூலமாய் கிரியை செய்கிற அந்த ஆவிகளை போராடி நம்ம கட்டினா அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும். ஒரு அல்லேலூயா.
கணவன் மனைவி சமாதானமாக இருக்க மாட்டான், பிள்ளைகள் பெற்றவர்கள் சமாதானமாக இருக்க மாட்டான், சபையும் பார்ஸ்து விசுவாசிகளும் யாராவது 2 பேர் நோண்டிகிட்டே இருப்பாங்க. 98 பேர் நல்லவங்களா இருந்தாலும் 2 பேர் என்ன செய்வாங்க, அதை அவனுடைய வேலையில் செஞ்சுட்டே இருப்பான். ஜெபத்திலே மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த சர்வ ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். அதை வாசிங்க பார்ப்போம் அந்த பகுதி. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல அப்படின்னு எழுதுவான், மாத்திரமல்ல துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமுள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்றார். எனக்கு போராட்டமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா? எவ்வளோ போராட்டங்கிறார். மாம்சம் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு அலேச்சலையா நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள், ரத்தம். இது ஏன் ரத்தங்க? தான் ஆடினாலும் சதையாடும்பாங்க, புரியுதா? ஒரு பையனே வருத்த கூட அவனுக்கு ஒன்றா ஆனான்னு கூட ஆட்டோமேட்டிக்காக அதான் ரத்த பாசம், ரத்த உறவுகள் சொல்கிறாரு. அதனால் நமக்கு போராட்டம் வேணும். நமக்குள்ளேயே சில நேரம் போராட்டம். அதான் சொல்கிறார், இன்றைக்கி பாவத்துக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்க நீங்கள் போராடவில்லையேங்கிறார். ஒரு அலைச்சல்களே. இல்லையா? போராட சில நேரங்களில் நமக்குள்ளே சில பாவங்கள் வந்துடும். பவுல் அழகாக சொல்கிறேன், நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், எனக்குள்ளே வேறொரு பிரமாணம் இருக்குது, தீமை என்கிற பிரமாணம். அலைச்சல்களே. இல்லையா? நான் தேவனுக்கு நல்லவனாக தான் நம்ம விரும்புகிறோம், நல்ல போராட்டம் போடணும் தேவனுக்கு. ஆனால் ஏதோ ஒன்று நமக்குள்ளே கிரியை செய்யணும், தீமையான பாவமான அந்த மாம்சம் சம்பந்தப்பட்ட ரத்தத்தோடு கலந்து இருக்கிற அந்த கிரியைகள் நாமே மேற்கொள்ள வேண்டும். ஒரு அலைச்சல்களே. இல்லையா? நம்ம கிரியை நம்ம அழிக்கணும். சத்துரு எனக்குள்ள இந்த எண்ணத்தை நீ கொண்டு வராத, இந்த மாதிரி சூழ்நிலை இந்த புத்தியை கொண்டு வராது என்று நாம் போராடி அதை நாம் ஜெயிக்க நாம் முடியும். அலைச்சல்களே. இல்லையா? அதை சொல்றாரு பாருங்க, ரத்தத்தோடு மாத்திரமல்ல அங்கே மாம்சத்தோடும் துரைத்தனத்தோடும் போராட்டம். அதிகாரங்கள் உலகத்தில் துரைத்தனம்னா அதிகாரங்கள். துரைத்தனத்தோடு துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும். ஒரு அலைச்சலையா ஆண்டு சொல்கிறார் இல்லையா? இந்த பிரபஞ்ச தேவன் என்னிடத்தில் என்ன செய்கிறார்? வருகிறார். இவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவனை பைபிள் என்ன பலவான் அப்படிங்கிறார். சாதாரணமானவன் அல்ல, அவனை காட்டில பலன் இருக்கணும். ஏன்னா பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடமைகளை கொள்ளையிட முடியாது. முதலே சொன்னலையா? நம்முடைய ஆவிக்குரிய காணிகள் எல்லாம் அவன் திருடி வச்சிருப்பான். இந்த ஆவிக்குரிய மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அவனை முந்தி கட்ட வேண்டும். ஒரு அலைய சொன்னலையா? அதான் சொல்றாரு பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி போடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளே சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று தெளிவாக சொல்ற. அதான் அந்த குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருப்பதை போல இந்த போராட்டத்துக்கு ஆயத்தமாக இருப்பது. ஒரு காலத்தில் நம்ம இருந்தாங்க, தோல்வியை நம்ம சந்திக்கலை, தீராத பிரச்சனைகளை ஜபத்தினாலே ஜெயித்து காட்டினோம். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம தோத்து போய் நிற்கிறோம், அவன் மேற்கொண்டு நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு இடம் கொடுக்குறான். பைபிள் தெளிவாக இருக்கு, பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கள், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்போதான் அவனை விட்டு போவான். அல்ல சொன்னாலே இல்லையா? நம்ம இடம் கொடுக்குறாங்க. சில நேரம்லாம் சொல்வேன், பிசாசை பார்க்கணுன்னு எத்தனை பேர் ஆசைம்பேன். கோபம் வருது, கண்ணாடியை போய் பாருங்கள். ரொம்ப கோபம் இல்லையா? உங்கள் முகத்தை கண்ணாடி பாருங்கள், உங்கள் முகத்தை நீங்களே சகிக்க முடியாது. கோபம் கொண்டாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு அலையா? அதனால் காரணமான கோபம் இருக்கலாம். மோசையும் கோபப்பட்டான், இயேசு கிறிஸ்து கோபப்படுறாரு காரணத்தோடு. பிள்ளைகள் தவறு செய்வது சாந்தமாக சொல்ல முடியும், கோபம் வரும். ஆனால் தேவையில்லாத பாவத்துக்கு எதிராக சத்துரு நம்மை கெடுக்கிற அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது, ஆகையால் தீங்கு நாளில் நீங்கள் எதிர்க்கணுங்க. இந்த குதிரை யோபு சொல்ற நம்ம எதிர்த்து நிற்பதை போல நாம் எதிர்க்க வேண்டும். அல்ல சொல்லுங்களே இல்லையா? அதை எதிர்நீச்சல்லும்பாங்க. கடலில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் ஒரு மாதிரி வருமா?
ஆனால் ஒரு மீன் மாத்திரம் நீர்வீழ்ச்சியில் எதிராக போகுமா. உடலே துண்டலே இல்லையா. அது எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்ணும், நம்மளால் எதிர் போகணுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டம் அப்படியே ஏறி போகணும். உடலே துணிகளே இல்லையா. அதுதான் ஆவிக்குரிய வைக்கத்தான் சொல்றாரு. எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், சகலத்தையும் செய்து முடிக்கிறவளாகவும், நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, எல்லாம் நிற்கவும் திராணி உள்ளவள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வகங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாருடைய சர்வாயுத வகங்கள்? தேவனுடைய சர்வ. நம்ம ஆயுதம் இல்லை, நான் அதை பண்ணிடுறேன் அப்படி இல்லை. ஆண்டருடைய சர்வாயுத வர்க்கத்தை அது என்னென்ன சொல்றாரு சொல்லி நம்ம வாசித்த முடிப்பு வாசிக்க. சத்தியம் என்னும் கச்சையும், முதல்ல என்னென்ன ஆயுதம்? சத்தியம் என்னும் கச்சையும், உங்கள் அறையில் கட்டினவர்களாய், அறையில கட்டினவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம், அதாவது அந்த குதிரை ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாகவும், பொல்லாங்கம் எய்கிற அக்கினி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாகி, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ரட்சனை என்னும் தலை சீராவையும் தேவவசனமாக ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினால ஜெபம் வந்து சாதாரண ஆவினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன மகிழ்ச்சி உறுதியோடும் சகல பரிசுத்தவர்களுக்காக வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். முதலே சொன்னலையா, உடைய எதிராளி நிமித்தமாக யாரை விழுங்கலாம் என்று வகை தேடும்போது நம்ம விழித்து இத்தனை சர்வாயுதங்களையும் தேவன் தந்தவைகளை தரித்து அந்த குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகி ஜெயத்தை பெற்று கொண்டதை போல நீங்களும் நானும் ஒரு காலத்தில் இருந்ததுங்க. தொட்டதெல்லாம் நமக்கு ஜெயம், எனக்கு எடுத்ததெல்லாம் தோல்வி. என்ன அந்த குணங்கள் மீண்டும் வரணும். ஒரு அலையா போராடுகிற விசுவாசத்திற்காக, ஆவிக்குரிய ஜீவிதத்திற்காக, ஆவிக்குரிய அன்புக்காக நம்ம போராடணும். வேறு எதற்காக நம்ம போராடக்கூடாது. அந்த குணத்தை தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் அப்படி எழுமி நின்று ஆண்டு சமூகத்தை நோக்கி அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஆரம்ப நாட்களே எனக்கு அந்த போராட்டம் இருந்தது, போராடுகிற குணம். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட இல்லைப்பா. அந்த போராடுகிற குணத்தை எனக்கு தந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அப்படியே சோதரம் பண்ணுங்க பார்ப்போம். சோதரம் எல்லா வாயை திறந்து ரீபாலா நன்றி ராஜா எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் ஒப்பு கொடுத்தோம். சோதரம் பண்ணிகிட்டே இருங்க. சோதர ஆண்டவரே, சோதர நன்றியோடமே துதிக்கிறோம். சோதர ஆண்டவரே, சதுரபன எங்களுக்கு முன்பு இருந்த ஆண்டவரே, ஜபத்தில் போராடுகிற, விசுவாசத்தில் போராடுகிற, சர்வ ஆயுதங்களை தரித்து போராடுகிற குணத்தை தாங்கப்பா. அந்த ஜெயிக்கிற அந்த அனுபவத்தை தாங்கப்பா என்று சொல்லணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகன். எல்லாம் சேர்ந்து பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதர் பட்டயத்தை ஆவிதர்
சுகமாயிரு மகனே, பிரிய மனபலே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் பிரயாணத்தில் வீடு கொண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் வீடு கொண்டு பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவார் தாண்டிடுவார், நீ மிதித்திடுவார் நீ தாண்டிடுவார், ஆட்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, ஆட்கால்கள் உனக்கொண்டு பெரிய மனபலே உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பெரிய மனபலே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, நீ நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, நீ உதறி தள்ளிவிட்டு பெரிய மனபலே உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து இரு மகனே, பெரிய மனபலே உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து. எல்லாருக்குள்ள எல்லா ஆவியில நிரம்பி ரீபாலாபரப சாகரிபாலாப சந்தபர அனுபவே எங்களுக்குள்ளாக சர்வ ஆயுதங்களை தரித்து கொண்டவளாக ஓ இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு என்று சொன்ன தேவன், ஓ நாங்கள் ஜெயிக்கிறவளாக அந்த குதிரையை போல கலங்காமல் பயப்படாமல், ஓ தனக்கு எதிராக பட்டயமோ எது வந்தாலும் கலங்காமல் தைரியமாய் போராட, விசுவாசத்தோடு போராட, ஜபத்திலே போராட, தேவ மகிமை ஒவ்வொரு பேர் கேட்கிற யாவரு பேர் அப்படியே நாம் ஒப்பு கொடுத்து அந்த அனுபவத்தை எங்களுக்கு மீண்டும் தந்து நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு கடைசி ஆராதனை இருந்தாலும் 8வது வாசல் குதிரை வாசலை குறித்து நீங்களோடு கூட பல காரியங்களை கற்றுத்தந்தேன். கேட்கிறவர்களும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி அப்படி இல்லை. மீண்டும் அந்த விசுவாச அனுபவத்திற்குள்ளே, ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளே சர்வாயுத ஆயுதங்களை தரித்து கொள்கிறவர்களாக ஆண்டவரே அவர்களை மீண்டும் அந்த போராட்ட ஜீவியத்தை, ஆயுதத்தை, பட்டயத்தை, சத்தியத்தை, சுவிசேஷங்களை அவர்களை எடுத்து தைரியமாக போராடி ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த குதிரையின் மேல் உலாம்பு வருகிற அந்த தேவனோடு கூட சேர்ந்து பரலோகராஜ்யம் சேர்க வரையும் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். வீடுகள் தோறும் அவளுடைய பிரசன்னம் நிரம்பி இருப்பதாக, கேட்கிறவளுக்குள்ளாக சிந்தனை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பசுநாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகலவள் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினை ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மறைந்தும் சதா காலங்களிலும் என்னென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.